friends, welcome to Green Designers. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பாட்டில் சென்டர் டிசைன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 2 ஃபிஷ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து அவுட்லைன் ஒர்க் பண்ண போகிறோம். எப்படி ஒர்க் பண்ணலான்றதை பாருங்கள். நான் வந்து ஜரி த்ரெட்டில் தான் வந்து அவுட்லைன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க சரி த்ரெட்டோடைய பிராண்ட் பார்த்திங்க அப்படின்னா மம்தா பிராண்டு தான். இந்த மம்தா பிராண்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் அண்ட் தென் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். பிகினர்ஸ் எல்லாருமே வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஆரி கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் மம்தா பிராண்டில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கும் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் தென் நீடில் நம்பர் பார்த்திங்கன்னா நம்பர் 13 தான் எடுத்திருக்கேன். நான் சரி த்ரெட் அண்ட் தென் த்ரெட் ஒர்க்ஸுக்கு எல்லாருமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்பர் 13 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பீட்ஸ்க்கு வந்து அயன் நீடில்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி அவுட்லைனில் சரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம குட்டி குட்டி ஸ்டேஞ்சஸாக போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணோன்னா நம்மளுடைய ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு குட் ஃபினிஷிங்கோட நல்லா லுக்காக இருக்கும். நம்ம எப்போவுமே அவுட்லைன்ஸ் ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம என்ன ட்ரேஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேலேயே எக்ஸாக்டாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளுடைய ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டிச்சஸ் அதிகமாகவும் சின்னதாகவும் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வராது. இப்போ பாருங்கள், நம்மளுடைய அவுட்லைன் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம பீட்ஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதனுடைய வளைவுகள் எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், நல்லா லுக்காக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பீட்ஸ் ஒர்க்கை தான் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஃபிஷ்ஷோடைய நெக் பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த 3 லைன்ஸில் வந்து நம்ம சுகர் பீட்ஸை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு பார்டர் லைன்ஸ் மாதிரி கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இங்கே வந்து ஸ்குவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம லோடிங் கொடுக்க போகிறோம். அதாவது 3 பீட்ஸாக எடுத்து நம்ம சுகர் பீட்ஸில் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சஸாக நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம லோடிங் ஸ்டிச்சஸ் அப்படின்னாவே நம்ம வந்து க்ராஸாக தான் நம்ம கொடுக்கணும். நம்ம க்ராஸில் வந்து கொடுக்கும்பொழுது அதனுடைய லுக் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம லோடிங் ஸ்டிச்சஸ் கொடுக்கும்பொழுது ஸ்டார்டிங்கில் நம்ம எத்தனை பீட்ஸ் எடுக்கிறோமோ ஸ்டில் எண்டு வரைக்குமே வந்து நம்ம அதே அளவு தான் பீட்ஸை வந்து கொண்டு போகணும். அந்த ஸ்டிச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றக்கூடாது. சுகர் பீட்ஸில் நம்ம ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதனுடைய சுகர் பீட்ஸோடைய பிராண்ட் பார்த்திங்கன்னா ப்ரிசோ பிராண்ட் தான். இதோடைய பீட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்கும். லோடிங் ஸ்டிச்சஸை ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் ஒரு லைன் வந்து பீட்ஸ் கொடுக்குறேன். சுகர் பீட் தான் நம்ம ஃபுல்லாகவே இந்த லைன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சுகர் பீட்ஸை இந்த மாதிரி லைன்ஸில் ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம நல்லா நெருக்கமாக கொடுக்கணும். கொஞ்சம் கேப்னஸ் இருக்கக்கூடாது. நம்ம நெருக்கமாக கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதனுடைய லைன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். இதோடைய நெக்கில் எண்டு பாருங்கள், நல்லா வந்து ஒரு கர்வ் டைப்பில் இருக்கும். ஸோ அந்த ட்ரேஸிங்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லைனை பார்த்திங்கன்னா நான் 3 mm பீட்ஸை தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுகர் பீட் தான் கொடுக்க போகிறோம். இந்த சுகர் பீடும் ஒரு லைன் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பார்டர் லைன்ஸில் கிடைக்கும். இந்த நெக்லாம் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு பார்டர் லைன்ஸில் வந்து ஒர்க் பண்ணும்பொழுது தான் இது கொஞ்சம் நல்லா நீட் லுக்கில் கிடைக்கும்.
ஃபிஷ்ஷோடய நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இந்த பார்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கர்வ் வளைவு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து சுகர் பீட்ஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ட்ரா பண்ணியிருக்க அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரியே வந்து நம்ம இந்த சுகர் பீட்ஸை ஆட் பண்ணணும். சுகர் பீட்ஸை ஸ்டிச் பண்ணும் பொழுது நீங்கள் 2 பீடாக இல்லை ஒரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அதிகமான பீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி கர்வ் டைப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பீட்ஸ் வந்து லூஸ் கொடுக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய கஸ்டமர் வந்து எனக்கு ஸ்லீவ் பார்ட்டில் வந்து சென்டர் மட்டும்தான் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னுடைய சாரீஸும் பார்த்திங்கன்னா ஒரு பிரைட் கோல்டு கலர்ஸில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கோல்டு கலர்லேயே வந்து ஒர்க் கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸு இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர் வந்து எனக்கு வந்து கோல்டு கலர்லேயே வேணும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்ததுனால நம்ம கோல்டு கலரில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மெட்டீரியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சுகர் பீட்ஸு அண்ட் தென் பீட்ஸில் எல்லாமே வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் கோல்டு கலர்ஸ்லேயே கிடைக்கும். அண்ட் தென் ஷதோசி, ஜரி த்ரெட் இதை வச்சு தான் வந்து இந்த டிசைன்ஸை ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு கோவும் வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது நம்ம எண்ணாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்ததை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வர கர்வ் லைன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஒவ்வொரு வந்து நம்ம கர்வ் வந்து முடியும் பொழுதும் லாஸ்ட்டில் வந்து ஒரு எண்ணாட் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்மளுடைய பீட்ஸ் ஒர்க்கை நம்ம ஃபுல்லாகவே இங்கே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த பார்டர் லைன்ஸ் முடிச்சிருக்கோம். அண்ட் தென் இந்த வளைவுகள் எல்லாமே வந்து நம்ம பீட்ஸ் கொடுத்துட்டோம். இதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஜரி த்ரெட் வச்சு தான் நம்ம ஒர்க் கொடுக்க போகிறோம். ஜரி த்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தப்பாக ஸ்டிச் கொடுக்காம லோடிங் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். லோடிங் ஸ்டிச்சஸ் கொடுக்கும் பொழுது அது கொஞ்சம் ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இங்கே ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சஸை வந்து ஜரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே நம்ம வந்து ஒவ்வொரு இன்னர் ஸ்பேஸஸையும் வந்து நம்ம லோடிங் த்ரெட்டில் கொடுக்கும் பொழுது நம்ம எண்ணாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்பேஸஸை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து லோடிங்கில் நம்ம கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஸ்பேஸஸை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சஸை வந்து இங்கே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஜரி த்ரெட்டில் வந்து லோடிங் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா ஒரு பிரைட் லுக் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டிங்லாம் இருந்தால் கொஞ்சம் ஷைனிங்னஸ்ஸாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் ஜரி த்ரெட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து லோடிங் ஸ்டிச்சஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணும் பொழுது நம்ம ஜரி த்ரெட்டில் இந்த ஸ்டிச்சஸ் கொடுக்கும் பொழுது ரொம்ப நெருக்கமாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம குட்டி குட்டி ஸ்டிச்சஸாகவும் அந்த லாங் ஸ்டிச்சஸாகவும் நம்ம கொடுத்து ஒர்க் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து எப்படி லோடிங் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணணும், ஃப்ளாட் லோட் அண்ட் தென் பேடட் லோட் எப்படி ஒர்க் பண்ணணுன்ற வீடியோஸில் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ப்ளவுஸை பிகினர்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம லோடிங் ஸ்டிச்சஸை நல்லா நீங்கள் ட்ரைனிங் எடுத்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிட்டதுக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம ஆரி கிளாஸஸ் வந்து போட்டுட்ருக்கோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு டிசைனிங் வீடியோஸும் வந்து போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து டிசைனிங் வீடியோஸை நம்ம ஒர்க் பண்ணி போட்டுட்ருக்கோம். இப்போ நீங்கள் வந்து இதன் மூலமாகவும் நீங்கள் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் வந்து கற்றுக்க முடியும். நம்ம ஆரி கிளாஸில் ஒரு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் கோர்ஸ் வரைக்கும் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு ப்ளவுஸை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் சிம்பிளாகவும். அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல ட்ரைனிங் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே உங்கள் ப்ளவுஸஸை ஒர்க் பண்ண முடியும்.
நம்ம ஒர்க் பண்ணியிருக்க இந்த ஃபிஷ் டிசைனில் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பாதி ஒர்க்கை வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த எண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிஷ் வந்து வளைவு வர இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்வ் வந்து ஒரு சின்ன சின்ன கர்வ் டைப்பில் தான் இருக்குது. ஸோ அந்த கர்வை வந்து நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கும் பொழுது குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக கொடுக்கணும். அதே சமயம் நல்லா நெருக்கமாக கொடுக்கணும். ஒரு ஸ்டிச்சஸ் மேலே இன்னொரு ஸ்டிச்சஸ் வந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் மேக்ஸிமம் வந்து நல்லா நெருக்கமாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ். பிகினர்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம். பீட்ஸ் ஒர்க்கில் இந்த மாதிரி வந்து நம்ம லோடிங் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிகினர்ஸ் நீங்களும் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டிச்சஸை. இந்த ஸ்பேஸஸை நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து கோல்டு கலரில் வந்து கட் பீட்ஸு தான் வச்சு நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஃபிஷ்ஷில் வந்து ஒரே சுகர் பீட்ஸு கொடுக்காம ஒரு டிஃப்ரெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து இப்போ நம்ம கோல்டு கலரில் வந்து கட் பீட்ஸை வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரியே தான் வந்து நம்ம கட் பீட்ஸை ஸ்டிச் பண்ணணும். அதாவது ஒரு லைன்ஸ் வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகிற மாதிரி நம்ம ஸ்டிச்சஸை கொடுக்கணும். இந்த லைன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம இந்த எண்டு வரைக்குமே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வந்து கட் பீடை வந்து நீங்கள் நல்லா நெருக்கமாக ஆட் பண்ணுங்கள். கட் பீடில் இந்த லேயரை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு லைன்ஸ் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லேயர் பார்த்திங்கன்னா அடுத்த லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்த லைன் வந்து அந்த இடத்துலேருந்து நம்ம அப்படியே ரிவர்ஸாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 லைன்ஸ் வந்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்பேஸஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் லைனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து நம்ம ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அனதர் சைடு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதுவுமே வந்து 2 லைன்ஸாக நம்ம வந்து கொடுத்துட்டு எண்ணாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நெக்ஸ்ட் லைன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அனதர் சைட் நம்ம ஒர்க் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து சைஸஸ் வந்து டிக்ரீஸாக இருக்கும். நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம சின்னதாக கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணியிருக்க அந்த ஸ்பேஸஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வளைவாக நம்ம கொடுத்துருப்போம். அதர் பீசஸ் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளாட்டாக நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பீட்ஸை ஆட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ இந்த எண்ணாட் போட்டுட்டு அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் லைனை வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ 2 சைடுமே வந்து நம்ம 4 லைன்ஸை ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். மீதி ஸ்பேஸஸை வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பீட்ஸை வந்து டிக்ரீஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த எண்டு முடியுது. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பீட் ஒரு கர்வ் டைப்பில் வரணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு லைனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்த வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே எண்ணாட் போட்டு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு லைன்ஸ் டைப்பில் வந்து இதை ஒர்க் பண்ணியிருக்கும் பொழுது ஒரு நீட் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது நம்ம
சதோசி ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம சதோசியில் கொடுக்க போகிறோம். சதோசியில் நம்ம அவுட்லைன் வந்து ஒர்க் பண்ணும் பொழுது நம்ம இந்த பீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு நெருக்கமாகவே வந்து நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைட் வந்து ஒர்க் பண்ணும் பொழுது நம்ம சரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துருக்கோங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் நம்ம நெருக்கமாக தான் வந்து இந்த வந்து சதோசியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அவுட்லைன் வந்து ஃபுல்லாகவே வந்து சதோஷி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து நம்ம மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் நம்ம கொடுக்கும் பொழுது அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்ணோன்னா அது வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் லுக் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து அவுட்லைன் வந்து சதோஷியில் ஒரு லைன் அப்படியே நம்ம அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே அந்த வளைவுகளை நம்ம கொடுக்கணும். சதோசி ஒர்க் ரொம்ப ஈஸி தான். நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கிறோமோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸாக ஒர்க் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய டிசைன்ஸ் வந்து இதை ஒர்க் பண்ணியிருப்போம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு லைன்ஸில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து சதோசி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சதோசியில் ஒரு மினிமம் சைஸஸ் ஒரு சின்ன சைஸஸாக வந்து நான் கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு லைன்ஸை வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறேன் இந்த லைன்ஸ் மேலேயே. கட் பண்ணியிருக்காது அதோடைய சைஸஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் வந்து அந்த சதோசியை வந்து கட் பண்ணியிருக்கேன். ஒரே சைஸஸில் கட் பண்ணி அந்த ஒரு லைனை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு பாருங்கள். நம்ம கொடுத்துருக்க அந்த லைன்ஸுக்கு சென்டரில் தான் வந்து நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஒரு லைன்ஸை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். எண்ணாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு லைன் சதோசியை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட்டு லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஜஸ்ட் இந்த மாதிரி அடுத்தடுத்து அதுக்கு சென்டர்லேருந்து வர மாதிரி இருக்கும். ஃபிஷ்ஷோடைய ஷேப்பை வந்து நான் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் தான் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒர்க் கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் காட்டணும் அப்படின்றதுக்காக நார்மலாக வந்து நான் சதோசி கொடுக்காம சதோசி ஒர்க்கில் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸை நான் ஒர்க் பண்ணுறேன். இந்த ஸ்டிச்சஸும் ரொம்ப ஈஸி. நம்ம ஆரி கிளாஸில் அடுத்து நம்ம வந்து ஆரி கிளாஸஸில் வந்து இந்த ஸ்டிச்சஸும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நம்ம ஒர்க் முடிச்சிருக்கோம். உங்களுக்கு ஒர்க் பார்த்தாவே தெரியும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஒரு பியூட்டிஃபுல் லுக்காக கிடைக்குது. இந்த மாதிரி மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் கொடுக்கும் பொழுது நல்லா நெருக்கமாகவும் நம்ம கொடுக்கணும். இந்த ஸ்டிச்சுக்கு இன்னொரு நேமும் இருக்குது. அந்த வந்து பாய் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஸ்டிச்சோடைய லுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பாய் டைப்பில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து பாய் ஸ்டிச் அப்படி இல்லைன்னா இங்கிலீஷில் வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சதோசியில் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம கொடுக்குற அந்த கட்பீட்டோடைய சதோசி லெவல் வந்து ஒரே லெவலில் இருக்கணும். கொஞ்சம் சின்னதாகவும் பெருசாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் லுக் கிடைக்காது. ஸோ ஒரே அளவு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம நார்மல் நீடிலையும் வந்து ஸ்டிச் பண்ணலாம். நார்மல் நீடில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றது நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாகவே நம்ம சேனலில் வந்து நான் போடுறேன் உங்களுக்கு. நம்ம இப்போ ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.